ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் இந்த வீடியோல உங்க கூட பேசக்கூடிய விஷயம் T20 வேர்ல்டு கப் இந்தியா செமிஃபைனலுக்குள்ள போயிருச்சு. இந்தியா ஃபைனலுக்குள்ள போகுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. எனக்கு நிச்சயமா போயிடும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இருக்கும். ஒரு தோல்வி இந்தியாவுடைய அடுத்தடுத்த வெற்றிகளை பாதிக்காது அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி போயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட ரன் ரேட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதை தாண்டி இந்தியா ஜெயிச்சிருக்கு. இந்தியா ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணங்கள் எப்போவுமே ஏதாவது ஒருத்தர் முன்னெடுப்பாங்க. அந்த வகையில் இந்த தடவை சஞ்சு சாம்சன் முன்னெடுத்தார். 50 பாலில் 97 ரன், கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் கொடுத்துருக்காரு. ஹாப்பி. கப் அடித்தா இன்னமும் சந்தோஷம், அவ்வளோதான். பட் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? குறிப்பாக நீங்கள் இந்திய கிரிக்கெட்டோடைய அமைப்புகளை பார்த்துருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி? நேற்றுக்கு சஞ்சு சாம்சன் கப்பு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி இதுதான். நான் கிட்டத்தட்ட 120 மேட்ச்சுக்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்தியன் டீமோட. பட் நான் 60 மேட்ச் மட்டும் தான் விளையாண்டுருக்கேன். 100 மேட்சை நான் பெஞ்சில் உட்காந்து தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சஞ்சு சாம்சன். இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் மொதல் மேட்சுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஹர்ஷித் ராணாவை வந்து மெயின் பவுலராக எடுத்திருக்காங்க. அவரால் இன்ஜுரி ஆகிடுச்சு, அவரால் விளையாட முடியலை. பும்ரா ஸ்குவாட்லேயே இல்லை. நாளைக்கு விளையாட போகிற மேட்ச்சில் ஸ்குவாடில் இல்லை. அந்த சமயத்தில் ஒருத்தரை கூப்பிட்றாங்க. வேறு வழியே கிடையாது. பவுலரே இல்லாமல் நம்ம எப்படி போய் அங்கே விளையாடுறது? கூப்பிட்றாங்க. அவர் வெளியில் ஃபாரின் டூருக்கு, யூரோப் டூருக்காக போயிட்டு இருந்தவர், இல்லை நான் இந்தியாவுக்காக விளையாடணும்னு ஓடி வர்றாரு. அவர் ஏற்கனவே எல்லா பேட்டிகள்லையுமே சொல்லுவார், நான் இந்தியாவுக்காக எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் நான் விளையாட தயாராக இருக்கேன்னு ஒவ்வொரு பேட்டியிலையும் குறிப்பிடக்கூடியவர். அவரே எப்போவுமே பெஞ்சில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. அவர் அன்னைக்கு அந்த டூரை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வர்றாரு. மொதல் ஓவர்லேயே 2 விக்கெட் எடுக்கிறாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாடு தான் அமெரிக்கா. ஆனால் அவர்கிட்டே போராடி ஜெயிச்சோம். அந்த வெற்றிக்கான முக்கியமான காரணம் அந்த பவுலிங் தான். முகமது சமியை பற்றி தான் சொல்கிறேன். முகமது சமியாக இருக்கட்டும், இல்லை சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அவங்களுடைய வாய்ப்புகளுக்காக காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இங்கே முனாப் பட்டேல்களுக்கும், பும்ராக்களுக்கும், தாக்கூர்களுக்கும், ஆச்சாரியாவுகளுக்கும் ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 1-2 தோல்விகள் அவங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் சாம்சனுக்கோ அல்லது சமிக்களுக்கோ அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஒவ்வொரு மேட்சையும் அவங்க போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், தங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களால அந்த டீமுக்கு பயன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாமல் ஒரு மேட்ச் நடந்தால் கூட அடுத்த மேட்ச்சில் அவங்க பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க. இது ஒரு மாபெரும் அரசியல் இல்லையா? விளையாட்டாக பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அசிங்கமான விஷயங்களை உள்ளே திணிக்கிறது தவறு இல்லையா? யாருமே கேள்வி கேட்கறதில்ல. எல்லாருக்குமே பட்டவர்த்தமாக இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் அது அழகாக விளையாடுறாங்க, சூப்பராக விளையாடுறாங்க. ஆனால் அதை விட சூப்பராக விளையாடக்கூடிய திறமைசாலிகள் அத்தனை பேரும் வெளியில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பலம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கான பதில் கருத்துக்கள், மறு கருத்துக்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிஜம் யாதெனில் இங்கே திறமைகளை விட அவங்க எந்த பின்னணியிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இதை மாறினா மட்டும்தான் இந்திய கிரிக்கெட்டாக இருக்கும், விளையாட்டாக இருக்கும். அதுவரையில் இது ஒரு வியாபாரமாகவும் ஒரு சின்ன ஒரு குழுவின் ஆட்டமாகவும் மட்டுமே இருக்கும். நான் மிகப்பெரிய கிரிக்கெட் ரசிகன். எனக்கு தோனி பிடிக்கும், சச்சின் பிடிக்கும், டிராவிட் பிடிக்கும், லக்ஷ்மண் பிடிக்கும், அவ்வளோ பேரை பிடிக்கும். ஆனால் சமீபமாக எனக்கு கிரிக்கெட்டினுடைய முகம் தெரிந்த பிறகு நான் விளையாட்டுகளை பார்ப்பதை குறைத்து கொண்டேன். கம்பீர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், யுவராஜ் சிங்குகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் சாம்சனுக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் 100 போட்டதுக்கப்புறம் இப்படி பண்ணுவார். சமிக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஏன்னா அவர் கை விரித்து கும்பிடக்கூடியவர். என்ன சொல்வது? எல்லா இடங்களிலும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களை மட்டுமே வைத்து ஆடுவீர்கள் ஆனால் வெளிப்படையாக சொல்லிவிட்டு போகலாம். தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்கள் மட்டுமே பேசுவது எனக்கே ஒரு விதமான அதிருப்தியையும் அசௌகரியத்தையும் மட்டுமே ஏற்படுத்துகிறது. ஆனால் நிஜம் இதுதான் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ப்ளூ கலரில் இருந்த டீமுக்கு காவி கலர் கொடுத்துட்டோம். இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறோம், என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப் போகிறோம் அப்படின்னு தெரியல. இந்தியா வளர்ச்சி அடைகிறதா? இந்தியா வளர்ச்சி அடைந்தால் மகிழ்ச்சி. ஆனால் வளர்ச்சி அடைகிறதா என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்குது. பார்ப்போம். இதை விளையாட்டாய் எடுத்துக்கொண்டால் நல்லது. விளையாட்டுக்குள் தங்கள் வினையச்சங்களை கூட்டி வளர்த்தால்
யாருக்கு நட்டம் என்று புரியவில்லை. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.